இந்த நாள் ஒரு இனிய நாள். தமிழகத்தின் வரலாற்றில் பொன்னேற்றில் பொறிக்கப்பட வேண்டிய நாள். ஆம், பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாள். இந்நாளில் அவர் விட்டுச் சென்ற பணிகளையும் ஒவ்வொரு தமிழரும் உள்ளபடியே நினைத்து நினைத்து பெருமிதம் கொள்ளும் அறிஞர் அண்ணாவின் அரசியல் சாதனைகள், தமிழ் மொழிக்கான உயர்வுகள், ஏழை எளிய மக்களுக்காக ஆற்றிய பணிகள், நலத்திட்டங்கள் இவற்றை நினைவுகூரும் நாள். காஞ்சியிலே 1909 செப்டம்பர் 15 பிறந்த அவர் உலகம் போற்றும் வகையில் பல போராட்டங்களை சந்தித்து 1949 திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கினார். அப்படி தொடங்கிய அவர் 1967 மார்ச் 6 செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம் என்று பெயர் பலகை வர காரணமாக இருந்த தன்னிகரில்லா தலைவர். வந்ததும் செய்த முதல் பணி எது தெரியுமா? தேர்தல் வாக்குறுதியில் சொல்லாத படியரிசி திட்டம். அந்த நாள் எந்த நாள் தெரியுமா? 15/5/1967 27/6/1967 மெட்ராஸ் ஸ்டேட் என்பதை மாற்றி தமிழ்நாடு என பெயரிட்டு தமிழர்களை தலைநிமிரச் செய்தார். PUC வரை இலவச கல்வி, பேருந்துகள் அரசுடைமை, பேருந்துகளில் திருக்குறள் என அடுக்கடுக்கான பணிகள், சுயமரியாதை திருமணம், கலப்பு திருமண தம்பதிகளுக்கு வேலைவாய்ப்பு, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்றும் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்பதும் இந்த உலகம் முழுதும் பேசப்படுபவை. இப்படி தொடர்ந்து அவர் விட்டு சென்ற சாதனைகளை தொடர்ந்து பணியாற்றிய மக்கள் மனதில் இடம் பிடித்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அவரது வழியில் இன்று மாண்புமிகு தமிழக முதல்வர், திராவிட மாடல் நாயகர், மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் MK ஸ்டாலின் அவர்களும், அவரது பாதையில் இளைஞரணி மாநில செயலாளர் மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தமிழகத்தை முன்னேற்ற பாதையிலே கொண்டு செல்கின்றனர். அறிஞர் அண்ணாவுக்கு புதுச்சேரி நலனில் மிகுந்த அக்கறை உண்டு. தனி மாநில அந்தஸ்துக்காக ஓங்கி குரல் கொடுத்து கொண்டே இருந்தார். அவரை பின்பற்றி இன்றும் நம் மாநில அமைப்பாளர், மேனாள் நலவழித்துறை அமைச்சர், மேனாள் எதிர்க்கட்சி தலைவர் திருமிகு AMH நாஜிம் MLA அவர்களும், அவரை பின்பற்றி திருமிகு M நாகதியாகராஜன் MLA அவர்களும் தனி மாநில அந்தஸ்துக்காக சட்டமன்றத்தில் இன்றைக்கும் அண்ணாவின் குரலாக முழங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். இவர்களது வழியில் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்று காரைக்கால் மாநில திமுக இளைஞரணி செயல்பட்டு கொண்டே இருப்போம். வாய்மையே வெல்லும்.